சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்கி கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. இப்போவே புக் பண்ணுங்க. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப ஒரு பரபரப்பான நாளாக தான் இது அமைஞ்சிருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, அமலாக்கத்துறை ரெய்டு வந்து பரபரப்பாக ஓடிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் போதை மருந்து கடத்தல் வழக்கில் ரொம்ப நாளாக தேடப்பட்டு வரும் ஜாஃபர் சாதிக்கை என்சிபி வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. டெல்லி ஸ்பெஷல் யூனிட் தான் வந்து இந்த அரெஸ்ட்டை வந்து பண்ணியிருக்கிறாங்க. அது தொடர்பான ஒரு விரிவான வீடியோவில் தான் அதை பார்க்க போகிறோம். நம்ம இந்த ஜாஃபர் சாதிக் யார் அப்படிங்கிறவர் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு முன்னோட்டத்துக்காக சொல்கிறேன். திமுகவில் சென்னை மேற்கு மாவட்ட அயலக அணி மாவட்ட துணை அமைப்பாளராக இருந்தவர் தான் இந்த ஜாஃபர் சாதிக். சொந்த ஊர் வந்து கமுதி பக்கம். அதுக்கு பிறகு வந்து இங்கே சென்னை குடிபெயர்ந்துடுறாங்க. பல்வேறு தொழில்கள் செய்கிறாரு, ரியல் எஸ்டேட் செய்கிறாரு, பல விஷயங்கள் ஹவாலாவில் ஈடுபட்டதாக கூட தகவல் வருது. அப்படி இருந்தவர் வந்து போதை மருந்து கும்பல்களோடு இணைஞ்சு அதன் பிறகு போதை மருந்து கடத்தலில் ஈடுபட்டதா தகவல் சொல்கிறாங்க. பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு வழக்குகளையும் அது தொடர்பாக அவர் சந்திச்சுட்டு வந்திருக்கிறாரு. இந்த சூழலில் வந்து கடந்த பிப்ரவரி மாதம் டெல்லியில் ஒரு 3 அரெஸ்ட் ஆகுது. என்ன ஆகுது அப்படின்னாக்க, போதை மருந்து கடத்தல், அதாவது சூடோஃபெட்ரின் அப்படின்னு சொல்லுவாங்க, மெத்தாபட்டமைன் அப்படிங்கிற போதைப் பொருள். இது வந்து கிறிஸ்டல் மெத் அப்படிங்கிற ஒரு மற்றொரு பேரும் உண்டு இந்த மெத்தாபட்டமைனுக்கு. இந்த மெத்தாபட்டமைன் அப்படிங்கிற ஒரு போதைப் பொருளை தயாரிப்பதற்கு சூடோஃபெட்ரின் அப்படிங்கிற ஒரு மூலக்கூறு அவசியம், பேஸ். அது அந்த பேஸை வந்து அந்த மூலக்கூறை இவர் வந்து கடத்தினதாக தான் புகார். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, மலேசியா இந்த நாடுகளுக்கு இந்த சூடோஃபெட்ரின் அப்படிங்கிறத கடந்த 3 வருடங்களாக அவர் தொடர்ச்சியாக கடத்தி வந்திருக்கிறாரு. 3500 கிலோ பெருமானம் உள்ள இந்த சூடோஃபெட்ரினை கடத்தினதில் அவர் பெரும்பகுதி கோடிக்கணக்கில் அவர் சம்பாரிச்சிட்டார் அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் இவர் மீது இந்த வழக்கு பதியப்பட்டிருக்குது. இது எப்படி என்சிபிக்கு தெரிய வருது, போதைப்பொருள் தடுப்பு பிரிவுக்கு எப்படி தெரிய வருது அப்படின்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷனில் அவங்க டெல்லியில் கடந்த பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி ஒரு அரெஸ்ட் ஒன்று பண்ணுறாங்க. முகேஷ், முஜிபுர் ரஹ்மான், அசோக் குமார், இவங்கெல்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. இந்த 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி, உனக்கு என்னப்பா சூடோஃபெட்ரின் வச்சிருக்கேன், உனக்கு எங்கேருந்து வருது, யார் கடத்துறது அப்படின்னு சொல்கிறப்போ, அந்த 3 பேருமே வந்து எங்களுக்கு ஜாஃபர் சாதிக் தான் எங்களுக்கு தலைவர் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் ஜாஃபர் சாதிக்கை தேடி காவல்துறை என்சிபி வந்து டெல்லி ஸ்பெஷல் போலீஸு இவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய டீமு சென்னை வந்து சேருது. சென்னை வந்து சேரும்போது இவர் தலைமறைவர் ஆகிறார். தலைமறைவு ஆன உடனே பார்த்தீங்க அப்படின்னா, மொத்த தமிழ்நாடும் பரபரப்பாகுது. திமுகலேருந்து அவர் வழக்கமாக திமுகலேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஒரு புகாரில் சம்மந்தப்பட்டவரை. இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா, ஜாஃபர் சாதிக்கை கட்சியிலேருந்து மொத்தமாகவே நீக்கிடுறாங்க. நீக்கின உடனே வந்து அரசியல் வட்டாரமும் ரொம்ப பரபரப்பாயிடுது. ஸோ அதுலேருந்தே அவர் வந்து ஜாஃபர் சாதிக் வந்து தலைமறைவாக தான் இருக்கிறாரு. என்சிபி அவரை வந்து விரட்டி தேட ஆரம்பிச்சிருது. ஸோ இந்த தேடுதல் வேட்டையின் தொடர்ச்சியாகத்தான் இன்னைக்கு ஜாஃபர் சாதிக் அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். டெல்லியில் அவர் என்சிபியோட ஹெட் குவார்ட்டர்ஸில் அவர் வைக்கப்பட்டிருக்கிறார். ஸோ இப்போ இவர் இத்தனை நாள் எங்கே இருந்தார், இந்த வழக்கு வந்து எதை நோக்கி மூவ் ஆக போகுது அப்படிங்கிறதான் அடுத்த விடுகதையை போட்டிருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா, இவர் எங்கெல்லாம் இருந்தார் என்சிபியில் நம்ம அதிகாரிகள்கிட்ட நம்ம விசாரித்தோம். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திருவனந்தபுரம் வழியாக மும்பை, புனே வழியில் சில நாட்கள் இருந்து கடைசியாக ஜெய்ப்பூரில் இருந்திருக்கிறார். ஜெய்ப்பூரில் ஒரு பெரிய பங்களாவில் அவர் இருக்கும்பொழுது தான் என்சிபி அதிகாரிகள் வந்து அவரை போய் அரெஸ்ட் பண்ணதா சொல்கிறாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவருடைய ஒவ்வொரு இடங்கள்லையும் அவர் மாறி போகும் பொழுது பல்வேறு மொபைல் ஃபோன்களை அவர் மாற்றிக்கிட்டே தான் வந்திருக்கிறார். வழக்கமாக அந்த ஐஎம்இ நம்பர்னு சொல்லுவாங்க, மொபைல்லே இருந்திருக்கும். அந்த மொபைல் நம்பரை வச்சுக்கிட்டு நீங்கள் சிம் கார்டை மாற்றி போட்டால் கூட, பர்டிகுலர் மொபைலில் தான் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா, நீங்கள் சிம் கார்டை மாற்றி போட்டாலும் உங்களுடைய டவர் லொக்கேஷனை கண்டுபிடிக்கக்கூடிய அளவில் டெக்னாலஜியோட தான் இருக்கிறாங்க. தமிழ்நாடு காவல்துறையாக இருக்கட்டும், இல்லை இந்திய உளவு அமைப்புகள், என்சிபியாக இருக்கட்டும், எல்லாமே அதுதான் பயன்படுத்துகிறாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு மொபைல் ஃபோன்ஸே மாற்றிட்டே வர்றாரு. ஸோ ஐஎம்இ நம்பரை வச்சு இவர் ட்ரேஸ் அவுட் பண்ணுறது கூட கடினமாக தான் இருந்திருக்கு. ஆனாலும் கூட ஜாஃபர் சாதிக்கு நெருக்கமானவர்கள், அவர் குடும்பத்தவர்கள் இவங்களெல்லாம் வந்து தொடர்ச்சியான கண்காணிப்பில் என்சிபி வச்சுருந்ததுனால இவர் வந்து கடைசியாக ஜெய்ப்பூரில் இருக்கிறத என்சிபி அதிகாரிகள் கண்டுபிடிச்சு ஜெய்ப்பூரில் போயிட்டு இவங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க. பட் இப்போ இன்னைக்கு என்சிபியோடைய டெப்டி டைரக்டர் திரு ஞானேஸ்வர் சிங் அவர் வந்து கொடுத்துருக்கிற விளக்கத்தில், நாங்கள் டெல்லியில் வச்சு தான் கைது பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பட் என்சிபிலேருந்து நமக்கு கிடைச்சிருக்க தகவல், அவங்க ஜாஃபர் சாதிக்கை ஜெய்ப்பூரில் வச்சு தான் அவங்க அரெஸ்ட் பண்ணதாக சொல்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு. ஸோ வந்து பல்வேறு காலகட்டத்தில் அவருக்கு யார் உதவி செஞ்சது, திருவனந்தபுரம் வழியாக அவர் வந்து மும்பை போய், புனே போய், ஜெய்ப்பூரில் போயிட்டு தங்குற அளவுக்கு யார் அவருக்கு இவ்வளோ தூரம் உதவிகளை செய்தது அப்படிங்கிற விசாரணையும் என்சிபிகிட்டேருந்து ஒரு தனி யூனிட் அதை விசாரணை நடத்திக்கிட்டே வருது. அதில் பல மர்ம முடிச்சுகள் அவ்வளோலாம் ஒன்று. ரெண்டாவது, ஒரு சின்ன அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் தான் இவருக்கு தொடர்ச்சியாக
பாதுகாப்பு அளிச்சதையும் என்சிபி அதிகாரிகள் சொல்றாங்க. அந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களையும் கண்காணிப்பு வளையத்துக்குள்ள என்சிபி வச்சிருக்கு. இதோ நம்ம ஒரு பக்கம் பார்த்துட்டு வரோம். இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கேஸ் என்ன ஆகும் அப்படிங்கிறதுல தான் ஒரு பெரிய அமைப்பு இருக்குது. இப்போ என்சிபி ஞானேஸ்வர சிங் இருக்கார்ல, டெப்டி டைரக்டர். அவர் இன்னைக்கு குடுத்திருக்க விளக்கத்திலேயே ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறார். அதாவது யார் எவ்வளோ பெரிய பொறுப்புல இருந்தாலும், சமூகத்துல எவ்வளோ பெரிய பொறுப்புல இருந்தாலும், அவர்கள் வந்து இந்த வழக்குல சம்மந்தப்பட்டா நாங்க கடும் நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறார். இது எங்கேருந்து ஞானேஸ்வர சிறுவன் அவர்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜை சொல்ற அளவுக்கு எப்படி இவருக்கு ஒரு உந்துதல் வருதுங்கிறது தான் மேட்ரு. பிரைம் மினிஸ்டர் வந்து கல்பாக்கம் வந்துட்டு போனார்ல, அன்னைக்கு வந்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவலும் சென்னை வந்திருந்தார். இங்க பல கேசஸ், அதாவது பெண்டிங்ல இருக்கக்கூடிய தேசிய பாதுகாப்பு தொடர்புடைய பல கேசஸ் தொடர்பாகவும் சீனியர் அதிகாரிகளோட அவர் ஆலோசனை நடத்தினதா சொல்றாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா திருச்சி முகாம்ல குணசேகரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேங் இருக்கு. குணசேகரன் கேங்குன்னு ஒரு கேங் இருக்கு. இந்த கேங்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இலங்கையிலேருந்து வந்தவர்கள் அங்க தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த கேங்கை சேர்ந்தவங்க தான் அந்த குணசேகரன் கேங்குன்னு சொல்றாங்க. இந்த கேங்கு தான் வந்து விளிஞ்சியம், அதாவது கொச்சி பக்கத்தில் கேரளால விளிஞ்சியம் போர்ட்ல போதை மருந்து கடத்தல் புகார்ல சிக்கி என்ஐஏனால ரெய்டுக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் தான் அந்த குணசேகரன் கேங். இந்த விளிஞ்சியம் போர்ட் கேஸு, குணசேகரனுடைய செயல்பாடுகள், குணசேகரன் கேங்குடைய செயல்பாடுகள் இது தொடர்பாகவும் அஜித் தோவல் ஆலோசனை நடத்திருக்கிறார். அதன் பிறகு கோயம்புத்தூர்ல நடந்த அந்த பாம் பிளாஸ்ட் கேஸ் அது தொடர்பாகவும் ஆலோசனை நடத்திருக்கிறார். இது விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் தமிழ்நாட்டில் இந்த போதை மருந்து கடத்தல் தொடர்பாக என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, இந்த மாடல் வந்து எப்படி செயல்படுது, ஏன் இது ஒரு ஹப்பா மாறுதா அப்படிங்கிற மாதிரியான விசாரணைகள், விவாதங்கள்லாம் அஜித் தோவல் தலைமையில் நடந்திருக்குது. அவர் வந்து டெல்லிக்கு போயிட்டு டெல்லியில என்சிபி அதிகாரிகள்கிட்ட இந்த கேஸ்ல எந்த நடவடிக்கை வேணாலும் எடுங்க அப்படின்னு அவர் கோத்ரூ சொன்னதுனால தான் இன்னைக்கு வந்து என்சிபி ஞானசேகரன் சிங் சமூகத்துல எந்த உயரிய பொறுப்புல யார் இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காத பார்க்குறோம். குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா ஏன் இந்த வார்த்தை வருதுங்கிறது இருக்குது. திமுகல சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் சிற்றரசு அவரோட வந்து ஜாஃபர் சாதிக்கு நெருக்கமாக இருந்த பல வீடியோக்கள், பல போட்டோகிராஃப்ஸ் எல்லாமே சமூக வலைதளங்களில் கடந்த சில நாட்களாக கடுமையாக வைரல் ஆச்சு. அது பற்றின ஒரு கேள்விக்கு தான் இந்த பதிலை வந்து ஞானேஸ்வர சிங் சொல்லியிருக்கிறார். ஸோ ஃபர்தராக என்ன பண்ண போகிறாங்க, என்சிபி என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற கடைசி தகவல் என்னன்னா, இனி வந்து சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்து அவர்கிட்ட விசாரணை நடத்துகிற மாதிரி ஐடியாவில் இருக்கிறாங்க. அவரோட தொடர்பில் இருந்தவங்க, சினிமா வட்டாரத்தில் சேர்ந்தவங்க, இவங்க கட்சி வட்டாரத்தை சேர்ந்தவங்க எல்லாரையுமே விசாரணைக்கு அழைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதா சொல்கிறாங்க. இன்னைக்கு என்சிபி கொடுத்துருக்க விளக்கத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா, ஜாஃபர் சாதிக் போதை மருந்து விற்பனை மூலமாக, கடத்தல் மூலமாக கிடைத்த தொகையை பெரும்பகுதி தன்னுடைய சினிமா, ரியல் எஸ்டேட்டு, ஹோட்டல் பிஸ்னஸ் இங்கெல்லாம் முதலீடு பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சமீபத்தில் அவர் தயாரித்து எடுத்திருக்கக்கூடிய மங்கை அப்படிங்கிற திரைப்படத்துலையும் ட்ரக் மணி தான் பெருமளவு முதலீடு செய்யப்பட்டிருக்கு. அதை வந்து அவரே ஒத்துக்கிட்டாரு, எங்கள்கிட்ட கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல அவரே ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிறதையும் என்சிபி வட்டாரம் சொல்லுது. ஸோ ஃபர்தராக அவர் சென்னை வந்து கூட்டிட்டு அழைத்து வரப்பட்டு விசாரிக்கப்படும் பொழுது இங்கே அவரோட தொடர்பில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்களும், சினிமா, அரசியல் இல்லை தொடர்புடைய பல்வேறு நபர்களும் விசாரணைக்கு அழைக்கப்படலாம். ஸோ இந்த விசாரணையுடைய வேகம் மட்டுமல்ல, அந்த விசாரணையுடைய போக்கும் பல்வேறு திசைகளில் விரிவடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சூழலில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சமீபத்தில் தமிழ்நாடு காவல்துறையினுடைய டிஜிபி திரு சங்கர் ஜிவார் அவர்கள் வந்து ஒரு விளக்கத்தை அளிச்சிருந்தார். அவரை விளக்கம் அளித்தது வேற, ப்ரெஸ் மீட் நடத்தினது வெவ்வேறு காலையம்னு வச்சுங்களேன். ஆனால் அவருக்கு கொடுத்துருக்க விளக்கத்தில் இந்த பர்டிகுலராக நீங்கள் ஜாஃபர் சாதிக்கு விருது கொடுக்குறதா ஒரு ஃபோட்டோகிராஃபி சுற்றுதே, அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்டதுக்கு அவர் ஒரு விதமான விளக்கத்தை அளிச்சிருக்கிறார். என்னன்னா, அது நான் கொடுத்தது விருது இல்லை, பரிசு பொருள். அவர் வந்து சிசிடிவி கேமரா வாங்கி கொடுத்தாரு தமிழ்நாடு காவல்துறைக்கு. நான் வந்து சென்னை போலீஸ் கமிஷனர் இருக்கும்பொழுது அந்த செயல் நடந்தது, அதுக்காக நான் அவருக்கு ஒரு பரிசு பொருள் கொடுத்தேன். இப்போ அவர் வந்து போதைப்பொருள் தடுப்பு பிரிவினால தேடப்படுறது தெரிஞ்ச உடனேயுமே நாங்கள் வந்து அந்த சிசிடிவி கேமரா ரிட்டர்ன் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை அவர் சொல்லியிருக்கிறார். இதில் என்ன மேட்ரு அப்படின்னா, அவர் வந்து இந்த குற்ற வழக்குகளில் சம்மந்தப்பட்டது தனக்கு தெரியாது அப்படிங்கிறத தமிழ்நாடு காவல்துறை தலைவர் வந்து சொல்லியிருக்கிறார். ஆனால் ஜாஃபர் சாதிக்கு மேலே 2019 கெட்டமைன் அப்படிங்கிற போதைப் பொருள் கடத்தின வழக்கு இன்னும் நிலுவையில் தான் இருக்குது அப்படிங்கிறது எப்படி காவல்துறை தலைவருக்கு தெரியாமல் போச்சு அப்படிங்கிறது தெரியல. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, 2013 ஜாஃபர் சாதிக்கு மேலே ஒரு வழக்கு ஒன்று சென்னை போலீஸ் கமிஷனரேட் லிமிட்டுக்குள்ளே ஒன்று போடுறாங்க. அந்த வழக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2017 வந்து அதுலேருந்து விடுவிக்கப்படுறார். இந்த வழக்கு தொடர்பாகவும் அவர் அதுலேருந்து விடுவிக்கப்பட்டார அப்படிங்கிறதையும்
திரு சங்கர்ஜிவால் அவர்கள் சொல்றார். எந்த அடிப்படையில் சென்னை போலீஸ்ல வந்து அவர் மேலே போட்ட அந்த அதுவும் ஒரு போதைப்பொருள் வழக்கு தான். அதில் வந்து அவர் எப்படி விடுவிக்கப்படுறாரு அப்படிங்கிறது தான் இதில் நம்ம பார்க்கணும். அதாவது சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா 2013 ஜாஃபர் சாதிக் வந்து ஒரு போதைப்பொருள், அதாவது எஃபி ட்ரெயின் அப்படிங்கிற ஒரு போதைப்பொருளை வச்சிருந்த குற்றச்சாட்டில் எம்கேபி நகர் போலீசாரால் கைது செய்யப்படுறார். எப்போ 2013 நவம்பரில் கைது செய்யப்படுறார். அப்போ அது தொடர்பான விசாரணை வந்து நடைபெற்றே வருது. இதில் சீஸ் பண்ணுறாங்கல்ல அந்த எஃபி ட்ரெயின் அப்படிங்கிற அந்த போதை மருந்து, அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் கழிச்சு தான் கோர்ட்டில் கொண்டு போய் சப்மிட் பண்ணுறாங்க போலீஸ். இதுக்கு ஏன் இவ்வளோ டிலே ஆச்சு அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் கேட்குறப்போ உரிய பதிலை காவல்துறை வழங்கலை. ஸோ அதே மாதிரி அந்த எஃபிட்ரினை வந்து லேபுக்கு அனுப்பி கெமிக்கல் டெஸ்ட்லாம் எடுக்கணும். இது வந்து உண்மையிலே எந்த வகையில் இருக்குது அப்படிங்கிறது டெஸ்ட்டாக இருக்கணும். இவங்க வந்து போலீஸ் தரப்புலேருந்து லேபுக்கு கொடுத்த குவான்டிட்டியும் வந்து 3.8 கிராம் அளவில் தான் இருந்திருக்கு. ஸோ இது மாதிரியான பல்வேறு சின்ன சின்ன டெக்னிக்கல் பிரச்சனைகள்னால அவர் அந்த வழக்கிலேருந்து விடுதலை செய்யப்படுறாரே தவிர குற்றம் நிரூபிக்கப்படாததுனால ஜாஃபர் சாதிக் வந்து அந்த வழக்கிலேருந்து விடுதலை செய்யப்படலை. இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது வந்து எப்படி டிஜிபிக்கு தெரியாமல் போச்சு அப்படிங்கிறது தெரியல. ஒன்று. ரெண்டாவது, 2019 மும்பையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி மலேசியாவுக்கு அவர் வந்து ஒரு போதைப் பொருளை கடத்தின புகாரில் சிக்கிறார். கெட்டமைன் அப்படிங்கிற போதைப் பொருள் கடத்தின வழக்கில் 38.68 கிலோ கெட்டமைன் கடத்தின குற்றச்சாட்டில் அவர் சிக்கி அவர் பாஸ்போர்ட்லாம் முடக்கப்படுது. தன்னுடைய பாஸ்போர்ட்டை வந்து நீங்கள் கொடுக்கணும், நான் வந்து ஊருக்கெலாம் போயிட்டு வெளிநாடுக்கெலாம் போயிட்டு வர வேண்டியதுக்கு, ஒரு 10 நாளுக்கு போயிட்டு வர வேண்டியதுக்கு, அதனால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் கோர்ட்டில் அப்ளை பண்ணி ஸ்பெஷல் கோர்ட்டில் ஆர்டரும் தனக்கு சாதகமாக ஆர்டர் வாங்கிடுறாரு. இதை எதிர்த்து அவங்க போலீஸ் தரப்பில் அப்பீல் போகிறாங்க. அந்த அப்பீலில் வந்து கோர்ட்டில் என்ன சொல்லுது, ஏப்பா நீ இவ்வளோ பெரிய கேஸில் மாட்டியிருக்க, டக்குன்னு வந்து உனக்கு எப்படி கோர்ட்டு இது பாஸ்போர்ட் தர முடியும், பாஸ்போர்ட்லாம் உனக்கு தர முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி அதை ரத்து பண்ணுறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2019 கெட்டமைன் கடத்தின இப்போ குற்றச்சாட்டில் ஜாஃபர் சாதிக் மேலே ஒரு கேஸு இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குது. 2013 போட்டப்பட்ட சென்னை போலீஸ் போடப்பட்ட வழக்கு 2017 அவர் வந்து அந்த கேஸ்லேருந்து விடுதலை செய்யப்பட்டாலும் அவர் மீதான குற்றச்சாட்டுகள் இன்னும் நிலுவையில் தான் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நபர் எப்படி இவ்வளோ லாங் ரன்னில் இங்கே இருந்தார், எப்படி இவ்வளோ பெரிய பார்ட்டியில் ஒரு பொசிஷனுக்கு வந்தார், எப்படி இப்போ போலீஸ் வந்து இவரை தொடர்ச்சியாக கண்காணிக்க தவறுச்சு அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்கணும். இந்த வழக்கு தொடர்பாக வந்து இந்த 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 மாதிரியான சின்ன சின்ன பிட்ஸ்லாம் வந்து மிஸ் பண்ணியிருக்காங்கல்ல, சென்னை போலீஸாக இருக்கட்டும் இல்லை சென்னை உளவுத்துறையாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் சின்ன சின்ன பிட்ஸ் மிஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த பிட்ஸ் எல்லாத்தையும் வந்து இப்போ என்சிபி வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவங்களுக்கு இவ்வளோ சென்னை காவல்துறை இவ்வளோ மத்தனமாக இவ்வளோ இருந்ததுக்கான காரணம் யாராவது இவரோட தொடர்பில் இருந்திருக்கிறாங்களா அப்படிங்கிற விசாரணையெல்லாம் என்சிபி வந்து பண்ணிக்கிட்டே வராங்க. குறிப்பாக சிட்டி ஐஎஸ் தான் வந்து தொடர்ச்சியாக இது மாதிரியான நபர்களை வந்து விசாரணை வளையத்துக்குள்ளே எப்போதுமே வச்சுருப்பாங்க. சிட்டி ஐஎஸ்னாக்க சிட்டியோடைய சென்னை போலீஸ் கமிஷனருடைய நுண்ணறிவு பிரிவு. இவங்க தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய குற்றவாளிகளை கண்காணிக்கணும். மாநில அளவிலான உளவுத்துறையும் கண்காணிப்பாங்க. பட் மாநகரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மாதிரி நொட்டோரியஸ் எலமெண்ட் எல்லாம் சிட்டி ஐஎஸ் தான் கண்காணிக்கணும். இது வந்து சென்னை போலீஸ் கமிஷனருடைய கண்ட்ரோலில் வரும். சென்னை மாநகரத்துக்குள்ளேயே இவ்வளோ பெரிய போதை சாம்ராஜ்யத்தை தனக்குன்னு உருவாக்கி இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய திமுகவில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்துக்கிட்டு இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது எப்படி சென்னை போலீஸ் கமிஷனரேட்டுக்கு தெரியாமல் போச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து இப்போ என்சிபி வந்து விசாரணைக்குள்ளே கொண்டு வந்திருக்குது. இதில் என்ன சுவாரஸ்யம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் வந்து ரொம்ப வாஸ்டான கேஸாக இருக்குது. இப்போ இது சின்னதாக வந்து ஒரு 4-5 பேரை வந்து இந்த கேஸ்குள்ளே அடைக்கிற மாதிரிலாம் இல்லை, ரொம்ப வாஸ்ட்டாக போகுது. இன்னைக்கு என்சிபி கொடுத்துருக்கக்கூடிய விளக்கத்திலேயே இந்த கேஸ் வந்து இங்கே தமிழ்நாடு திரையுலகத்தை மட்டும் இல்லை, பாலிவுட்டுக்கும் அவர் வந்து போதை மருந்து சப்ளை பண்ணாரா அப்படிங்கிற ஆங்கிளையும் நாங்கள் விசாரிச்சுட்டு வரோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு திரையுலகம் மட்டும் இல்லை, தமிழ்நாடு அரசியல் உலகம் மட்டும் இல்லை, பாலிவுட்டும் சேர்ந்து விசாரிக்க வளையத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கு. ஜாஃபர் சாதிக் சென்னைக்கு அழைத்து வரப்பட்டு அவரிடம் விசாரணை நடத்தப்படும் போது பல்வேறு முடிச்சுகள் அவிழ்க்கப்படலாம். குறிப்பாக ஜாஃபர் சாதிக்கும் ஒரு பிரபல இயக்குனரும் ஒரு ஹோட்டலில் செய்திருக்கக்கூடிய முதலீடுகள், இல்லை கஃபேல செய்திருக்கக்கூடிய முதலீடுகள், இது எல்லாமே விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வரப்படும். சில அடிப்படைவாதிகளோட அவர் தொடர்பில் இருந்ததும் விசாரணைக்குள்ளே எடுக்கப்பட்டிருக்கு. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஜாஃபர் சாதிக்கு வந்து இவ்வளோ தூரம் போதை மருந்து கடத்தலில் சம்பாரித்த பணம் வேறு எதுக்காவது பயன்படுத்தப்பட்டிருக்கா, குறிப்பாக சமூக விரோத செயல்களுக்கு, தீவிரவாத செயல்களுக்கு அந்த பணம் கைமாறி இருக்கிறா,
இருக்கிறதா அப்படிங்கிற பூர்வாங்க விசாரணையில் என்ஐஏவும் இறங்கியிருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ என்ஐஏ இந்த கேஸை ஒரு பூர்வாங்கமாக எடுத்து விசாரிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா இதனோட டைமென்ஷன் ரொம்ப பெருசாக போகும். இந்த வழக்கு வந்து இப்போ தான் ஜாஃபர் சாதிக் சிக்கியிருக்கிறாரு. அவரிடம் நடத்தப்பட வேண்டிய விசாரணைகள் வந்து ரொம்ப பெருசாகவே இருக்கின்றன. இந்த கேஸ் வந்து இத்தோட முடியாது அப்படிங்கிறது தான் என்சிபிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முதற்கட்ட தகவலாக இருக்குது. மேலதிக தகவல் கிடைக்கும்போது நம்ம விரிவாகவே வீடியோக்களில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்க ஒரு சீக்ரெட். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சில உள்நாடு வெளிநாடுன்னு நினைச்ச இடத்துக்கு பிடிச்சவங்களோட போக இப்போவே புக் பண்ணுங்க. ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி.